லோகேஷ் அஜிஸ் என்னதான் தமிழ் சினிமாவில் நிறைய கிரைம் த்ரில்லர் படம் வந்தாலும் நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் வந்தாலுமே எல்லா படமுமே ஹிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நல்ல கதையை கையில் எடுத்துப்பாங்க, ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் இவர் லோகேஷ் சூப்பராக ஒரு படம் ஒன்று கொடுத்தாருங்க, 11 அப்படிங்கிற படமே பார்த்திங்கன்னா ஒரு ட்வின்ஸை பேஸ் பண்ண படம் அப்படின்னே சொல்லலாம். படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படம் பார்த்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் ஹீட்டிங்காக தான் வெளியே வந்தாங்க. பாவண்டா ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோடு தான் எல்லாருமே வெளியே வந்தாங்க. பார்த்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி படம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவர் மேலே லோகேஷ் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த 2026 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் அடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த படம் கலெக்ஷனாகவும் நல்லா இருந்தது, ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிருந்தது, ப்ரொடியூசருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதையும் தாண்டி ஹீரோ நவீன் சந்திரா அவருக்குமே பார்த்தீங்கன்னா கெரியரில் ஒரு நல்ல படம், நல்ல ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா வயசுமே இந்த படம் சூப்பராக பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு படம் தான் 11 படம்.